ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு MI 10i மொபைல் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து நான் மாடல் நம்பர் காட்டிடுறேன், பார்க்கலாம் நீங்கள் ஸ்க்ரீனில். MI 10i அப்படின்றது ஒரு மாடல் நம்பரு. இந்த மொபைலில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, யூனிக்கான பிரச்சனை. அதாவது ஜென்ரலைஸ் பண்ண பிரச்சனை தான். பட் ஆனால் வந்து இந்த மொபைலுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, மொபைல் கேமரா வந்து ஓப்பன் ஆகுது. பட் ஆனால் வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப வந்து பிளர்ராக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த மொபைலில் வந்து இதுதான் ப்ராப்ளம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ரீ தான் நின்றுடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் அந்த MI மொபைலில் ஒன்று வந்து எய்தர் அந்த சிஸ்டம் நாட் ரெஸ்பாண்டிங்கு, அப்படி இல்லைனா வந்து கேமரா வந்து எரர் அப்படி சொல்லி சுத்தமாக வந்து நின்றுடும். பட் ஆனால் இதில் வந்து கேமரா ஓப்பன் ஆகுது. பட் ஆனால் வந்து அந்த பிளர் இருக்குது, அதாவது அந்த கிளாரிட்டி வந்து இல்லை. ஸோ வந்து இந்த மொபைலுக்கு வந்து ஆப்வியஸ்லி என்ன பண்ண போகிறோம், CPU ரீபால் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வர மொபைலில் எல்லா மொபைல்லையும் வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து CPUவில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வருது. பட் இருந்தாலும் வந்து இது மாதிரி காமனான ஃபால்ட் அப்படின்னா ஓகே. இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு மொபைல் வருது, அது வந்து சுத்தமாக கேமராமே ஒர்க் ஆகலை அப்படின்னா, அதை நீங்கள் எடுத்த உடனே வந்து CPU வந்து ரிமூவ் பண்ணணும் சொல்லி அவசியம் இல்லை. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷீல்டு எதுவும் வந்து கட் பண்ணல இதில். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு கார்னர் மட்டும் கொஞ்சம் CPU வந்து கார்னர் CPU கார்னர் மட்டும் வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். டெம்பரேச்சர் டீட்டெயில்ஸ், அப்புறம் ஏருடைய டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து என்ன ஸ்டென்சில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறேன். MIயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரியே வந்து சாஃப்ட் க்ளூ வரும். ஸோ அவ்வளோ வந்து பிரச்சனை இருக்காது. ரொம்ப வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதாவது ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து க்ளூ வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ப்ரீ ஹீட் பண்ணும்போது 250°C, ஏர் வந்து 50 to 55 வச்சுருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏர் வந்து கம்மியாக டெம்பரேச்சரில் அதிகமாகவும் யூஸ் பண்ணலாம். எந்த காம்பனன்ட்ஸ் வந்து பறக்காது. காரணம் என்னென்னா, மெல்ட்டே ஆகாது 250°C. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் 250°C வச்சுட்டு க்ளூ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து போர்டும் அண்டு CPUவும் ரெண்டுமே வந்து ப்ரீ ஹீட்டும் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ தனியாக நான் ப்ரீ ஹீட் பண்ண தேவையில்லை. நான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளேடு வந்து குவான்லி பிளேடு வந்து யூஸ் பண்ணுறேன். மாடல் நம்பர் வந்து அநேகமாக ஒரே நிமிஷம். ஆமாம், மாடல் நம்பர் வந்து 011 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து க்ளூ ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நான் சிஸ்டமேட்டிக்காக தான் வந்து ஹீட் பண்ணுவேன். இப்போ 250°ல ஒரு 2 or 3 மினிட்ஸ் நான் ஹீட் பண்ணி க்ளூ ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்து ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து நான் 300°C இந்த டைமில் வந்து நான் வந்து ஏரை வந்து கொஞ்சம் குறைச்சிப்பேன். ஓகேங்களா? எவ்வளோ இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா 35 வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் போட்டுக்கிட்டோம். ஃப்ளக்ஸ் வந்து நான் ஆம்டெக் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆம்டெக்ஸ் 559 ஃப்ளக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் வந்து நான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சில பேர் வந்து கேட்குறாங்க, CPUக்கு என்ன பண்ணுறது, சார்ஜிங் பின்க்கு என்ன பண்ணுறது, என்ன க்ளூ யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, நான் வந்து யூஸ் பண்ணுறது இதே ஃப்ளக்ஸ் தான். அது சின்ன சார்ஜிங் பின் சேஞ்ச் பண்ண இருந்தாலும் சரி, இல்லை CPU ரீபால் பண்ண மாதிரி இருந்தாலும் சரி, அது பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்து வந்து என்னென்னா, கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா, நிறைய பேருக்கு எடுக்கும்போது லைட்டாக வந்து CPU வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாது. பட் ஸ்லைட்டாக ஆகுதுன்னா அக்செப்டபிள். ரொம்ப அதிகமாக ஆகுது அப்படின்னா, அது வந்து இஷ்யூஸ் வந்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து 350°C வச்சு ஏர் வந்து 50 வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு. அடுத்து வந்து இந்த அதாவது ஹீட்டு குறையறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஃப்ளக்ஸ் போட்டுக்கிறேன். ஃப்ளக்ஸ் போட்டு 138°C உடைய PPD இருக்கு இல்லையா, அது கொஞ்சோண்டு வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு போட்டு நார்மல் T12X சால்ட்ரிங் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு வந்து மேலே அதாவது மெல்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஓல்டு சால்ட்ரிங்கை வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து T12X அப்படின்றது வந்து அதுவே வந்து போதுமான சால்ட்ரிங். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வேறு 210ஓ இல்லை வேறு ஏதாவது வந்து வாங்கிக்கலாம். பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து T12Xலேயே வந்து பண்ணலாம். என்னென்னா, அழுத்தம் வந்து கொடுக்கக்கூடாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும். ஸோ அதை மட்டும் வந்து கவனமாக பார்த்துங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இன்னும் கூட வந்து கொஞ்சம் க்ளூ இருக்குது. நான் வந்து இந்த 138°C போட்டு க்ளீன் பண்ணது நோக்கம் வந்து க்ளூ ரிமூவ் பண்ணுறதுக்காக இல்லை. அந்த இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த ஓல்டு PPD வந்து நான் லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த க்ளூ வந்து நான் தனியாக வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ட்வீசருடைய கார்னரை வச்சு ரொம்ப வந்து மைல்டு
மைல்டாக தேய்க்கிறேன். அதாவது 250 டிகிரி செல்சியஸ், ஏர் வந்து அகைன் 50, 55 அந்த மாதிரி வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சரில் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது நம்ம எந்த காம்பனன்ட்ஸ் வந்து பறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி பக்கத்தில ஏதாவது ஐசி இருந்துச்சுன்னா, அதுவும் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கோ இல்ல ஐ மீன் ஆ என்ன சொல்றது? பால்ஸ் வந்து மெல்ட் ஆகுறதுக்கும் வந்து சான்சஸ் இல்ல. ஸோ அது நம்ம வந்து ஒரு சேஃப் டெம்பரேச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வச்சு பொறுமையா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே டன். ஸோ க்ளூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளீன் ஆயிடுச்சு. மெயினா வந்து இந்த கார்னர்ஸ தான் பார்க்கணும். இத நீங்க கார்னர வந்து ஒழுங்கா கிளீன் பண்ணல அப்படின்னா, நீங்க உட்கார வைக்கும்போது வந்து அது பிரச்சனைய குடுக்கும். ஓகேங்களா? அகைன் வந்து கொஞ்சம் 138 டிகிரி செல்சியஸ் உடைய பிபிடியே போட்டுட்டு, லைட்டா வந்து அ கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளீன் மீன்ஸ் இந்த ஜஸ்ட் சால்ட்ரிங்க வச்சே கொஞ்சம் அப்படியே வந்து அதாவது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் மேலாப்புல பரவ விட்டு, அப்புறம் வந்து விக் வச்சு விக் பண்ணிக்கலாம். விக் வந்து நார்மல் விக் தான் யூஸ் பண்றேன். அகைன் என்னுடைய பழைய வீடியோஸ்ல சொல்லியிருக்க மாரி தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவான விக், இந்த குட் விக் அந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல. யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா வந்து கொஞ்சம் சீப்பான விக்க வச்சே வந்து நம்ம வந்து ஒர்க் முடிச்சுக்கலாம். ஒரு 60, 70 ரூப்பீஸ்ல வந்து எனக்கு 2 ஆர் 3 மந்த்ஸே வரும். அந்த ரோல் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கூட வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து சேஃபா இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து மடிச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க வந்து நான் சால்ட்ரிங்கோட டெம்பரேச்சர் வந்து 330 டிகிரி செல்சியஸ் வச்சிருக்கேன். அது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். எனக்கு தேவைப்படாது. சேஞ்ச் பண்ணறதுக்கு உண்டான தேவை வந்து இல்ல. ஸோ சேஞ்ச் பண்றது இல்ல. ஓகேங்களா? அதுவே வந்து மோர் தென் எனஃப். என்னன்னா, நம்ம பிட் வந்து புதுசா போட்டு யூஸ் பண்றோம் அப்டின்னா மட்டும் கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, பிட் வந்து இப்போ அந்த சிசல் டைப் இருக்குல்ல, நைஃப் டைப் பிட். அது புதுசா இருக்கும்போது என்ன இருக்கும்னா, கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். போர்டு வந்து ஈஸியா வந்து ஸ்க்ராட்ச் பண்ற மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி டைம்ல மட்டும் கொஞ்சம் சேஃபா வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அது போக போக நம்ம வந்து ஒரு 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 15 டேஸ் போயிடுச்சு அப்டின்னா, நம்ம யூஸ் பண்ணி பண்ணி அது வந்து கிளீன் ஆயிரும். ஓகேங்களா? கிளீன் ஆயிரும் மீன்ஸ் சாஃப்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது சிபியூ கிளீன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லணும். நான் வந்து இப்போ அந்த லாஸ்ட்டா வந்து க்ளூ போட்டோம் இல்லையா? ஐ மீன் பிபிடி போட்டு வந்து கிளீன் பண்ணோம் இல்லையா? அது பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கிளீன் பண்ணல. இதுக்கு என்ன காரணம் சொல்லி நான் அப்புறமா சொல்றேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, சிபியூல இருக்கிறத வந்து நம்ம அந்த ஆ க்ளூ கட்டர வச்சு வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க அகைன் வந்து 350 டிகிரி செல்சியஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா, 350 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணோம்னா தான் அந்த பால்ஸ் வந்து எதுவும் வந்து எல்லாமே வந்து மெல்ட் ஆகும். இன்கேஸ் வந்து பால்ஸ் மெல்ட் ஆகாம இருக்கிற நேரத்தில நம்ம வந்து கிளீன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அந்த பால்ஸோட வந்து புடுங்கிட்டு வந்துரும். அப்புறம் வந்து பேட் டேமேஜ் ஆயிரும். அது வந்து இன்னொரு தலைவலி குடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பண்ணிட்டு, இங்க அகைன் வந்து 138 டிகிரி செல்சியஸ் உடைய பிபிடி வச்சுட்டு ஆ மறுபடியும் ஒரு வாட்டி வந்து நான் கிளீன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆ சூப்பர். அகைன் வந்து நான் T12X தான் யூஸ் பண்றேன். ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் இங்க இந்த மாதிரி வொர்க்குக்கெல்லாம் அதாவது ரொம்ப பிகினிங்ல இந்த மாதிரி வொர்க் எல்லாம் வந்து நான் T210 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில வந்து ஜேபிசி பிட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது போக போக வந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கே வந்து அந்த பக்குவம் வந்து வந்துரும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் வந்து வந்துரும். ஸோ அப்புறம் வந்து 138 டிகிரி 350 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணியே வந்து நான் ஜஸ்ட் வந்து விக் வச்சு வந்து கிளீன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இதுதான் வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? பேட் டேமேஜ் ஆகறதுக்கு உண்டான சான்ஸே இல்ல. 110% சொல்றேன். பேட் டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆனா வந்து ரொம்ப அதுவே வந்து தேய்ச்சோம் அப்டின்னா கண்டிப்பா ஆயிரும். கொஞ்சம் மைல்டு பிரஷரோட வந்து போட்டு வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து நான் ஸ்டென்சில் வந்து MQ3 அப்டின்ற ஸ்டென்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். MI10i உடைய சிபியூ வந்து MQ3ல வந்து இருக்கு. அது வந்து ஒரு MOA பிராண்ட் இது. அந்த பிராண்ட்லயே வந்து ஸ்டென்சில் வந்து ரொம்ப நல்லாவா இருக்கு. நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி பண்றீங்கனாலும் சரி, இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணீங்க. அதே மாதிரி பிபிடி வந்து இங்க மெக்கானிக் பிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 183 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து செல்சியஸ் உடையது நான் வந்து ரீபாலிங்காக யூஸ் பண்றேன். இப்போ வந்து ரீபாலிங் பண்ணும்போது என்னுடைய டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 300 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஏர் வந்து 35ல இருக்கு. இங்க கொஞ்சம் 300 நான் சில டைம்ல வந்து டெம்பரேச்சர் ரொம்ப சூடா இருக்கு. கொஞ்சம் வந்து நல்ல வெயிலா இருக்கு அப்படின்னா, அத விட கம்மியா 280, 270ல கூட யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ பொறுமையா ரீபாலிங் பண்ணிக்கிறது வந்து நல்லது. அது வந்து நல்லா சேஃபா இருக்கும். அந்த பால்ஸ் வந்து ப்ராப்பரா இப்ப நீங்க பார்க்கலாம். எந்த ஒரு பாலும் வந்து வெளியே இல்ல. அ எல்லாம் ஈவனா இருக்கு. எல்லாம் ப்ராப்பரா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பொறுமையா ஹீட் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லைட்டா ஒரு வாட்டி ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போய்க்கலாம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? அதாவது நான் வந்து போர்டு வந்து கிளீன் பண்ணாம வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ தான் கிளீன் பண்றேன். இது எதுக்காக பண்றேன் அப்படின்னா, ஒரு ரீசென்ட்டா தான் நான் வந்து இந்த வந்து ஒரு டெக்னிக் வந்து டிஸ்கவர் பண்ணேன். என்னன்னா, நாம வந்து இத வந்து நம்ம போட்டுட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து காத்துல வந்து கொஞ்சம் வந்து கரோஷன் ஏற்பட்டுடுது. அது ஒழுங்கா வந்து அடுத்து வந்து ரீபாலிங் பண்ணும்போது சில டைம்ல வந்து இஷ்யூ வருது. ஸோ நாம வந்து அந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட்ட வந்து அப்படியே கிளீன் பண்ணாம விட்டுட்டு, நம்ம சிபியூ உட்கார வச்சம்போது
பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பார்க்கலாம் க்ளீனாக இருக்குது. ஸோ அந்த எல்லா பால்ஸும் வந்து அந்த அப்படியே அந்த ஷைனிங்கோட அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. நாம் அதை க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா போர்டு லைட்டாக ஹீட் இருக்கும். அது காற்றோட கொஞ்சம் சீக்கிரமாக ரியாக்ட் ஆகி அது வந்து கொஞ்சம் கார்பன் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த சிபியூ வந்து அலைன் பண்ணிடுவோம். அலைன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ப்ளோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே அகெயின் வந்து நான் ஸ்டார்ட்டிங்கில் மட்டும் வந்து 250 டிகிரிஸ் 250 இல்லைனா 300 அதில் வச்சு பண்ணும்போது அந்த கீழே மெல்ட் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து சிபியூ வந்து தள்ளிடக்கூடாது, ஐசியை வந்து நகர்த்திடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு 2 செகண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணேன். ஓகேங்களா, கவனிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஃப்ளக்ஸ் வந்து வெளியே வரது பார்க்கலாம். அப்புறம் 300 டிகிரி செல்சியஸ்லேயே நான் வந்து வச்சுட்டேன். தேவைப்பட்டுச்சுனால் சில டைம் வந்து நான் 350 டிகிரி செல்சியஸ் ஒரு 10 ஆர் 15 செகண்ட்ஸ்க்கு வந்து காட்டுவேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்க்கலாம் மொபைல் வந்து பர்ஃபெக்டாக ஆன் ஆயிடுச்சு. ஒரே ட்ரையில் வந்து நமக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ட்ரையில் வந்து சிபியூ வந்து ரீபால் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரே ட்ரையில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்குமே சில டைம் வந்து ஆகாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ப்ராப்பராக பண்ணுங்க. இப்போ நான் வந்து கேமரா ஓப்பன் பண்ணால் சுத்தமாக ஓப்பன் ஆகலை. ஒரு வாட்டி வந்து க்ளோஸ் பண்ணிக்குவேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, சூப்பர். இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆகுது. வைட் ஆங்கிள் லென்ஸ் கூட வந்து ஒரே நிமிஷம் 2x ஓகே ஆகுது, 1x ஓகே ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ அந்த கிளாரிட்டி எல்லாம் வந்துடுச்சு உங்களுக்கு. ஓகே, வைட் ஆங்கிளும் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த கிளாரிட்டி அந்த அந்த ஒரிஜினல் வந்து அந்த எப்படி ஷார்ப்னஸ் இருக்குமோ அது வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த எம்ஐ 10i ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட இதுதான் அது அந்த அந்த மொபைலுக்கு வந்து சொல்யூஷனு. ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான் கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.